கடந்த திங்கட்கிழமை இரவு கிள்ளானில் ஒரு எரிவாயு சேமிப்பு நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கிய வெளிநாட்டு தொழிலாளி நேற்று மாலை 6:32 மணியளவில் உயிரிழந்தார். கிள்ளான் தெற்கு அம்புவான் ரஹீமா மருத்துவமனையில் அந்நபர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பாதிக்கப்பட்டவருக்கு மூன்றாம் நிலை தீ காயங்கள் ஏற்பட்டதாகவும் அவர் இறந்து விட்டதாகவும் கிள்ளான் வடக்கு மாவட்ட காவல்துறை தலைவர் விஜயராவ் தெரிவித்தார். சம்பவம் நடந்த இடத்தில் 6 பேர் இருந்ததாகவும் இறந்தவர் உட்பட 3 பேர் காயமுற்றதாகவும் மற்ற மூவர் காயம் இன்றி தப்பியதாகவும் அவர் நேற்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். தொழிற்சாலை வளாகத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய எரிவாயு சிலிண்டர்களால் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணைகள் தெரிவிக்கின்றன. இத்தீ விபத்தினால் 50 லட்சம் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. கிளந்தான் குவாமுசாங்கில் உள்ள தானா திங்கி லாட்ஜிங்கில் உள்ள ஒரு காய்கறி பண்ணையில் வேலை சுரண்டல் மற்றும் கட்டாய உழைப்புக்கு ஆளான 8 வங்கதேச ஆண்கள் மீட்கப்பட்டனர். கடந்த செவ்வாய்க்கிழமை மதியம் 12:30 மணியளவில் புக்கிட்டமான் சிஐடி ஆட்கடத்தல் தடுப்பு மற்றும் புலம்பெயர்ந்தோர் கடத்தல் தடுப்பு D3 பிரிவின் அதிகாரிகளால் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. வங்காளதேசத்தைச் சேர்ந்த பாதிக்கப்பட்டவர்கள் 27 முதல் 47 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்று புக்கிடமான் D3 முதன்மை உதவி இயக்குனர் சோஃபியான் சந்தூம் தெரிவித்தார். சம்பளம் வழங்கப்படாமல் அவர்கள் வேலை செய்ய நிர்பந்திக்கப்பட்டதாக தாங்கள் நம்புவதாக அவர் கூறினார். அவர்களில் சிலர் 6 முதல் 7 மாதங்கள் பண்ணையில் பணிபுரிந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நடவடிக்கையின் போது 3 உள்ளூர்வாசிகள் மற்றும் 24 முதல் 50 வயதுக்கு உட்பட்ட 22 வெளிநாட்டினரும் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார். மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC-யிடம் நெருக்கமான உறவுகளை உருவாக்குவதிலும் அதிலிருந்து கற்றுக்கொள்வதிலும் இந்தியா ஆர்வமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. MACC தலைமை ஆணையர் தன்ஸ்ரீ அசாம்பாக்கி பல்வேறு ஊழல் தடுப்பு முயற்சிகள் மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து விவாதிப்பதற்காக மலேசியாவுக்கான இந்திய தூதர் BN ரெட்டியுடன் ஒரு சந்திப்பை நடத்தியதாக முகநூல் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு அகாடமியுடன் பயிற்சி பெற்று அது வழங்கும் சர்வதேச படிப்புகளை எடுப்பதன் மூலம் இந்தியாவின் ஊழல் தடுப்பு அமைப்புகள் ஊழல் தடுப்பு நிறுவனத்துடன் ஒத்துழைக்க வேண்டும் என்ற தனது விருப்பத்தை ரெட்டி வெளிப்படுத்தியதாக MACC தெரிவித்துள்ளது. இந்த முயற்சியை வரவேற்பதாகவும் சர்வதேச அமைப்புகள் உடனான MACC-யின் உறவுகளை இது மேம்படுத்தும் என்று தாம் நம்புவதாகவும் அசாம் கூறினார். ஜொகூர் மூவாரில் உள்ள ஒரு தொழில்துறை பகுதியில் 5 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள சட்டவிரோத பட்டாசுகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இது தொடர்பாக கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை 4:30 மணியளவில் ஜலான் பக்ரி மூவாரில் உள்ள வளாகத்தில் பணியாற்றி வந்த 40 வயது நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டதாக ஜொகூர் காவல்துறை தலைவர் டத்தோ குமார் தெரிவித்தார். முறையான உரிமம் இல்லாமல் வெடிபொருட்களை வைத்திருந்த குற்றத்திற்காக அவர் கைது செய்யப்பட்டார். 5,03,665 ரிங்கிட் மதிப்புள்ள 319 அட்டை பெட்டிகளில் பட்டாசுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் கூறினார். இதற்கிடையில் மெர்சிங்கில் செவ்வாய்க்கிழமை இரவு 10:30 மணியளவில் சுமார் 3,000 ரிங்கிட் மதிப்புள்ள பட்டாசுகளை வைத்திருந்த குற்றத்திற்காக 24 வயது நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டார். ஈப்போ மேருவில் போதைப்பொருள் கடத்தியதாக 42 வயது லாரி ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜனவரி 21ஆம் தேதி காலை 11:20 மணியளவில் வாங்குபவருக்காக அந்நபர் காத்திருந்த போது தனது வாகனத்தில் இருந்து போதைப்பொருளை வெளியே எடுக்க முயன்ற போது பிடிபட்டதாக பேரா காவல்துறை தலைவர் ஜூல் கஃப்லி சரியா தெரிவித்தார். ஹெராயின் என நம்பப்படும் 44 பிளாஸ்டிக் பாக்கெட்டுகளை போலீசார் கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர். அவற்றின் மொத்த மதிப்பு 2,20,000 ரிங்கிட் மதிப்புடையது என கணக்கிடப்பட்டுள்ளது. மேலும் இவற்றை சுமார் 40,000 போதை பித்தர்கள் பயன்படுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் விசாரணைக்கு உதவுவதற்காக சந்தேக நபர் ஜனவரி 22ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை 6 நாட்களுக்கு காவலில் வைக்கப்படுவார் என்றும் ஜுல்காஃப்லி தெரிவித்தார். ஆரம்ப கட்ட சிறுநீர் பரிசோதனைகளில் சந்தேக நபருக்கு
மார்பின் வகை போதைப்பொருள் பயன்பாடு இருப்பது உறுதி செய்யப்பட்டதாகவும், போதைப்பொருள் மற்றும் குற்றங்கள் தொடர்பான 13 குற்றப்பதிவுகள் அவரிடம் இருப்பதாகவும் அவர் மேலும் கூறினார். விசாரணைகளின் அடிப்படையில் இந்த கும்பல் கடந்த அக்டோபர் முதல் போதைப்பொருள் விநியோகத்தில் தீவிரமாக செயல்பட்டு வருவதாக நம்பப்படுகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.